ஸ்ரீலிங்க புராணம் 28ஆம் பகுதி. பார்வதி தேவி பரமசிவனாரின் திருமண வைபவம். நிஷ்டை கலைந்து எழுந்த ஈசனார் ஒரு முதிய அந்தணர் வடிவில் பார்வதி தேவி முன் தோன்ற, உமையும் அவரை யாரென்று அறிந்து உபசரித்து தன் விருப்பப்படி திருமணம் நிறைவேற அருள் புரிய வேண்டினாள். மகிழ்ச்சியுற்ற மகேஸ்வரன் தன் சுய உருவை காட்டி அவ்வாறே ஆகும் என்று கூறி மறைந்தார். நடந்தவற்றையெல்லாம் பார்வதி தேவி தந்தையான இமவானிடம் தெரிவித்தாள். அடுத்து இருதரப்பிலும் திருமண ஏற்பாடுகள் நடைபெறலாயின. குறிப்பிட்ட நாளில் அனைவரும் பரமன் வருகையை நோக்கி காத்திருந்தனர். உமாதேவி புனித நீராடி புத்தாடை அணிந்து திருவாபரணங்கள் தரித்து அற்புத திருக்கோலத்துடன் தந்தையின் அருகில் வந்து அமர்ந்தாள். அப்போது ஓர் அதிசயம் நிகழ்ந்தது. திடீரென்று பார்வதி தேவியின் மடியில் ஒரு குழந்தை அமர்ந்திருப்பதை அனைவரும் கண்டனர். இந்திரன் அது ஓர் அசுரனோ என எண்ணி அதன் மீது வஜ்ராயுதத்தை ஓங்க அவன் கை அசைவற்று போயிற்று. மற்றவர்களும் வெகுண்டெழுந்தனர். நான்முகனார் அனைவரையும் அமைதிப்படுத்தி குழந்தையை நெருங்கி போற்றி வழிபட்டார். இறைவனே குழந்தையாக வந்திருக்கிறார், அவரை பணிந்து தொழுது அருளை பெறுங்கள் என்று கூறினார். இறைவன் ஜோதி வடிவாக தன் சுய உருவை காட்டிட இமவானும் மேனையும் அவரை வலம் வந்து வணங்கி தமது திருமகள் உமையை மனம் உவந்து திருமணம் செய்து கொள்ளுமாறு பிரார்த்தனை செய்தனர். பிரம்மதேவரும் ஈசனை அணுகி அவரை வணங்கி தேவியின் திருக்கரம் பற்றி அனைவரையும் மகிழ்விக்குமாறு வேண்டினார். அப்போது பரமசிவனார் பிரம்மதேவரிடம் விஸ்வகர்மாவை கொண்டு மாளிகைகளை நிர்மாணிக்க செய்யுமாறு கூறினார். திருமண முகூர்த்த நேரம் நெருங்கிட சர்வ அலங்கார பூஷிதராய் ஈசனார் உமையவள் திருக்கரத்தை பற்ற காத்திருந்தார். அவருடைய திருமண கோலத்தை கண்டு முனிவர்களும் மற்றவர்களும் மகிழ்வுற்றனர். உமாதேவியாரும் புனித நீரால் நீராட்டப்பட்டு ஆடை அணிகலன்கள் அணிவிக்கப்பட்டு லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி தேவி, இந்திராணி தேவி ஆகியோர் தேவியை தாங்கி வர திருமண மண்டபத்தை அடைந்தாள் அன்னை பார்வதி தேவி. அப்போது அயனான பிரம்மதேவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் அவரது உடன் பிறந்தாளை சிவபெருமானுக்கு அனைவரும் மகிழ்ந்திட அளிக்குமாறு கூறினார். உடனே மாதவன் பரமன் தாள் பணிந்து வணங்கி அவரது பாதங்களை கைகளால் பற்றி கண்களில் ஒற்றிக்கொண்டு கங்கை நீரால் கழுவி நறுமலர்கள் கொண்டு பக்தியுடன் அர்ச்சனை செய்தார். பின்னர் திருமால் ஈசனாரிடம் தங்களையே பதியாக அடைய அல்லும் பகலும் தேவி தியானித்து வருகிறாள், அவளை மனமுவந்து ஏற்றருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார். பிரம்மதேவன் ஈசனாரை நெருங்கி அவர் அனுமதி பெற்று ஹோம காரியங்களை தொடங்கினார். பரமசிவனார் தேவியுடன் ஹோமகுண்டத்தின் முன் அமர்ந்து எங்கும் ஆனந்தம் பொங்கிட மங்கள நாணை தேவிக்கு அணிவித்தார். திருமணம் முடிந்த பின் ஈசனார் உமையுடன் புறப்பட்டு காசியை அடைந்தார். அங்கே இமவான் லிங்க பிரதிஷ்டை செய்து ஈசனார் திருவுருவை தியானித்து வழிபட்டு மேனையுடன் மேலான உயர் பதத்தை அடைந்தார். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. 28ஆம் பகுதி நிறைவடைந்தது.